ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு அருமையாக ரெடியாகிவிட்டது. ஃப்ரெண்ட்ஸ், நம் சுவையான வெங்காய புளிக்குழம்பு செய்வதற்கு சின்ன வெங்காயம் பூண்டை நறுக்கி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய புளிக்குழம்பிற்கு இந்த அளவு புளியை அரை மணி நேரம் ஊற வைத்து எடுத்து விடலாம். நாம் வெங்காய புளிக்குழம்பு செய்வதற்கு சின்ன வெங்காயம் பூண்டை நறுக்கிய பின் தக்காளி பழம் பச்சை மிளகாயை நறுக்கி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம் கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிவிடலாம். நாம் நல்லெண்ணெய் சற்று அதிகமாக ஊற்றினால்தான் புளிக்குழம்பு சுவையாக இருக்கும். எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து சேர்த்து விடலாம். அரை ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 காய்ந்த மிளகாய், சிறிதளவு பெருங்காயத்தூள். இதை நன்றாக பொரியவும் நாம் நறுக்கிய சின்ன வெங்காயத்தை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வெங்காய புளிக்குழம்பிற்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்தால்தான் சுவையாக இருக்கும். வெங்காயம் 1 நிமிடம் வதங்கிய பின் நாம் நறுக்கிய பூண்டு கருவேப்பிலை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கடாயிலே புளிக்குழம்பு வைப்பதால் மிக சுவையாக இருக்கும். ஒரு சிலர் குக்கரிலும் வைப்பார்கள். நம் கடாயில் வதக்கி செய்வதால் மிக மணமாக இருக்கும். நாம் பூண்டு சேர்த்த பின் சிறிது கறிவேப்பிலை பச்சை மிளகாயை சேர்த்து விடலாம். நாம் ஒரு பச்சை மிளகாயை குறுக்கே கீறி சேர்த்து விடலாம். கறிவேப்பிலை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து வெங்காயத்தை நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயம் நன்றாக வதங்கவும் நறுக்கிய தக்காளி பழத்தை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த அளவு சுருண்டு வதங்கி வரவும் நறுக்கிய தக்காளி பழத்தை சேர்த்து விடலாம். நம் தக்காளி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வைத்து நன்றாக வெங்காயத்துடன் மசிந்து வரும் வரை வதக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமயம் நாம் மணத்தக்காளி விதை இருந்தால் சிறிது சேர்த்தோம் என்றால் குழம்பு மிக மணமாக இருக்கும். தக்காளி இந்த அளவு நன்றாக மசிந்து வரவும் நாம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. ஃப்ரெண்ட்ஸ், நம் மசால் பொடிகளை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிடம் வதக்கிய பின் புளி தண்ணீர் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஊற வைத்துள்ள புளியுடன் சிறிது தண்ணீர் சேர்த்து கரைத்து சக்கையை எடுத்து பின் சேர்த்து விடலாம். நாம் புளி சக்கையை எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு புளி தண்ணீர் சரியாக வரும். வெங்காயம் மசாலாவுடன் நன்றாக வதங்கிய பின் நாம் புளி தண்ணீரை சேர்த்து விடலாம். நாம் புளி தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதி வரவும் தேவையான அளவு உப்பு சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கொதித்து வரவும் கல் உப்பு சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கொதிக்கும் போது சிறு துண்டு வெல்லம் சேர்த்து விடலாம். நம் வெல்லம் சேர்ப்பதால் வெங்காய புளிக்குழம்பு மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கொதித்து வரவும் நாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு அருமையாக ரெடியாகிவிட்டது. இந்த அளவு எண்ணெய் பிரிந்து வரவும் நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கெட்டி பதமாக இருந்தால்தான் நம் சாதத்துடன் சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மணக்க மணக்க வெங்காய புளிக்குழம்பு ரெடி. இதை சூடான சாதத்துடன் நாம் சாப்பிடும்போது மிக சுவையாக இருக்கும். இதற்கு சைட் டிஷ்ஷாக வெறும் அப்பளம் வைத்து சாப்பிட்டாலே மிக அருமையாக இருக்கும். இந்த சுவையான வெங்காய கார குழம்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.